பாடகட்டவனுக்கு வந்துட்டானுங்க, மூக்குல பஞ்ச வைக்க போறானுங்க. சாகிறத விட மயக்கம் போடுறது பெட்டர். போட்டுடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம மாப்பிள்ள ஆடி பாடி ரொம்ப களைச்சு போயிட்டாரு. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம். கமான், வாங்க வாங்க வாங்க. தம்பி உன்னால எனக்கு பணம் கொடுக்க முடியல நான் சொல்லிடு. அதுக்காக இந்த சேரி காக்கா வலிப்பு கேச கொண்டாந்து இவன் தான் என் மருமகன் சொல்லாத. அறிவரசு, என் மருமக லண்டன்ல படிக்கல. ஆனா அவனை 25 வருஷமா பேசி பழக தெரியாம ஊமையை ஏன் காட்டு பங்களாவை தான் வளர்த்தேன். அங்கிருந்து ஒரு நாள் தப்பிச்சுட்டான். அவனை பிடிக்க போன ஆட்கள் நீலாங்கர்ல கரகாடி இருந்த இவனை தவறுதலா பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க போல இருக்கு. நீலாங்கர் ஏரியாவா? அது ஓ ஏரியா தானே? ஆமாங்க, கீழே விழுந்து கிடக்குறானே வலிப்புக்கார துறை என்னோட ஏரியால தான் இருக்கான். அப்ப என் மருமகன் அந்த ஊமையன் தான் என் போலீஸ் ஸ்டேஷன் உண்டு இல்லைன்னு ஆகிட்டு போயிட்டானே. அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்டுக்கொட்டையில போய் நாசம் பண்ணிட்டு தமிழரசியை காப்பாத்தி கொண்டு போயிட்டான். இங்க பார், ஓ மருமகன் ஏன் எதிரி வீட்டுல இருக்கான், என்னோட எதிரி ஓ வீட்டுல இருக்கான். இப்பவே ஓ ஆளுகளையும் ஏ ஆளுகளையும் அனுப்பி அந்த ஊமையனையும் அந்த வெள்ளையம்மா குடும்பத்தையும் கூண்டோட நம்ம எக்ஸ்போர்ட் பங்களா கொண்டு வரச்சோம். புறப்படுங்களா. கொண்டு போய் டிபன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறானே. டேய் மணி, நீ கவர்மெண்ட் கிட்ட பெரியமா, நான் துக்கத்தில் இருக்கிறேன். எங்கடா அவன்? இந்த சவுண்ட் கொடுக்குற வேலையில எங்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரா நீங்க? திடீர்னு வந்து எங்கடா அவன்னா என்னடா அர்த்தம்? யாரு? எங்க முதலாளியோட மருமப்புல சக்தி வேலைங்க. இங்க சக்தி வேலும் இல்ல, சுத்தி வேலும் இல்லடா. என்னது? நீங்க எம்எல்ஏ ஆளுங்கள்ல தெரியுதுல்ல? சக்தி வேலு யாருடா? அது சக்திவேலு. ஆட நீ என்ன பெரியமா, இந்த கோயிலுக்கு முன்னால குத்தி வச்சிருக்கல சக்தி வேலு. அதான் போய் புடிக்கிட்டு போங்கடா. அது அங்க இல்ல இருக்கு. இத்தனை நாள் இங்க இருந்தானே உன் பிள்ளை இல்ல, எங்க முதலாளியோட மருமக சக்தி வேலு. தெரியுமா? இப்பதான் புரியுது. நம்ம துரைதான் நல்லா பேசுவானே, இங்க இருந்து ஊமையனாச்சே. அப்ப அவன் தான் சக்தி வேலு போட்டிருக்கு. என்னடா சொல்ற? இத்தனை நாள் இங்க இருந்தது வேற ஒருத்தனா? அப்ப என் புள்ள துரை. உன் புள்ள எங்க பாதுகாப்புல தான் இருக்கிறான். மரியாதையா சொல்றேன், சக்தி வேலை என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்ல நானும் அப்ப இருந்து பாக்குறேன், சும்மா விட்டாண்டா விட்டுட்டு இருக்கிறேன். தாய்க்கு சைல எடுத்த என்னடா பண்ணுவேன்? அப்படியே சண்டல் வழியா விட்டுருந்துருவங்கண்ணா. உள்ள போய் தர்றான். சக்தி வேலுங்கிற பேர்ல இங்க யாரும் இல்லப்பா. துரைதான்ப்பா என் புள்ள. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. அவன் உள்ள எங்கேயுமே காணவில்லை என்றால் அங்க அடையாளங்களோட பேப்பர்ல போய் விளம்பரம் கொடு. இங்கேண்டா வந்து ஏறீங்க? இந்த கேள்வி இவனுக்கு வேலை ஏத்துக்கலாம். தோரங்கிற சக்தி வேலுங்கிற ராபிட்டு கரெக்டா சொல்லி இந்த இடம் தானா? ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கையா. ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை கூட்டிக்கிட்டு போகத்தான். பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? இவங்கதான் தமிழரசி. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க. என் வாய் மேல இவங்க வாயை வச்சு இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன், என்ன பெருசாக்குனாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு என் மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்குல ஊசி குத்துனீங்களே, அப்போ ஒருத்தரை கும்பிட்டீங்களே, அவர் யாரு? கடவுள். என்னோட கடவுள் இது. இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்க 2 பேரையும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே, அவங்களா? அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? கதை வேற சாத்திட்டானுங்க. கண்ணா பின்னானுங்க அடிப்பானுங்க போல் இருக்கு.
அவசரப்படாது. துரையா சக்திவேலான்னு நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். நீ துரையா சக்திவேலா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டயோனரா கலர் டிவி. எத்தனை இன்ச்சுங்கோ? 18 20 துரை! ஐயோ, துரை! துரை! தம்பிதா, இன்னைக்கு தாண்டா நம்ம குரூப் உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்குது. சார், மூக்கரிக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வந்தேனே, அதே வெள்ளையம்மாதான். முதலாளி, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்தா பரோபகாரி இந்த அம்மா. அன்னைக்கு சக்திகள் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா, அதுக்கு தான் நான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேனே. நீங்க சொல்ற சக்திவேல் என் வீட்டுல கொஞ்ச நாள் ஊமியா இருந்தானே, அந்த பையனா? ஆமா. என் பாலை குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன்? அப்படின்னா இனிமே அவன் எனக்கு மகன்தான். ஓ மகன் துரை இங்க இருக்கிறான். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்களை விட்டுருங்க சார். இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. டேய், பெட்ரோல் மகிமை தெரியாது போல இருக்கு. டேய், எங்க அம்மா ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். அந்த சக்திவேல் நாங்க பார்த்ததே இல்லை. அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்கடா. எனக்கு தெரியுமா? ஒண்ணும் செய்யாதீங்க சார். இருக்கிற இடத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானா வேணாங்கிறேன். உனக்கு கொல்லி போட உன் 2 பிள்ளைய வரமாட்டான், இவனே போட்டுருவான். சொல்லு சொல்லு. நான் இன்னும் 5 என்றதுக்குள்ள சொல்லிடணும், இல்ல சாம்பல் ஆயிடுவேன். 1 2 3 4 5. தெரியுமா, என் கையை மட்டும் கட்டாம விட்டுருந்தானுங்க, கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்திலையும் விசில் அடிச்சிருப்பேன். புடிங்க.
ஏண்டா காக்கா வலிப்பு காசு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா வாயில நுரத்தலி செத்து போயிருப்பணும்ல. இரும்பு எடுத்து கையில கொடுக்குற அறிவு கட்டது. அம்மா இருக்கிறதுனால கெட்ட வார்த்தை பேச முடியல. பாரதி